வசந்த் எங்கடா இருக்க? நம்ம டென்த்தால கொஞ்சம் சீக்கிரமா வாடா. நான் டென்த் வந்து சாவ போறேன். நான் சாவத்துக்கு முன்னாடி உன்னை ஒரு வாட்டி பார்க்கணும். வாடா கொஞ்சம் சீக்கிரமா. அத்தாடி எவ்வளோ கீழே போட்டு செத்துருந்தா இருக்கடா. நாய் கண்ணுமா இந்த நாய் எப்போ வர பார்த்து செத்து இது எப்போ வருது நான் எப்போ வந்து சாவுறது நான் சீக்கிரம் வேற சாவுனேன். ஆனா நீ உண்மை சாவல. நான் நல்ல எப்போ உனக்கு ஆமா அதான் சாவலி. சரி அதை விட இப்போ ஏன் சாப்பிட போற நீ இப்ப அப்படின்னாச்சு நண்பா? நான் செத்தப்ப நீ தானே எனக்கு கொல்லி வைக்கணும் ஒப்பல. அப்போ நீ செத்தப்போ என்ன நிம்மதியா விட மாட்டே நீ இல்ல. சரி போய் தொலைட்டோம். இப்ப ஏன் சாவு பாரு இப்போ? அது ஒண்ணும் இல்லடா, வீட்டுக்கு 2 குழந்தையாளுங்க வந்துருந்தாங்க. என் பொண்டாட்டி வேற சரி செய்ய மீன் செய்யன்னு எல்லாம் சொல்லியிருந்தாரா. எல்லாம் செஞ்சு வச்சிருந்தேன். என் குழந்தையாளுங்களுக்காக எல்லாம் சந்தோஷமா செஞ்சு வச்சேன்பா. என் குழந்தையாளுங்க முன்னாடி டிப் டாப் இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு சாப்பாடு எடுத்தேன். அப்பதான் நம்ம வந்தேன். என் பொண்டாட்டி என்ன தெரியுமா சொன்னா, என்ன மச்சின்ச்சுக்கு முன்னாடி சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்தேன்பா. என் பொண்டாட்டி சொல்லிட்டு வந்து என்ன தெரியுமா சொன்னா, இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்னடா வேலை அப்படி வச்சுட்டு போட வைப்பாலடா. அது கேட்ட பொழுது இதையெல்லாம் விழிக்கிற மாதிரி ஆயிப்போச்சுடா. வாட்டி செருப்பா வச்சுக்கிறாடா. அப்பெல்லாம் வராத ஆதங்கம் மச்சின்ச்சு முன்னாடி அந்த வார்த்தை சொன்னோன்னு இதெல்லாம் அப்படி எப்போ சாவலாமோன்ற மாதிரி ஆயிப்போச்சுடா. அதுதான் நான் இங்க வந்து சாவலாம் வந்து நின்றுக்கிறேன். வேறென்ன எல்லாமே நான் செஞ்சப்பா. சரி நீ சாவல ரைட்டு. அதுக்கு என்னையாடா கூப்பிட்ட நீயே? அது ஒன்றும் இல்லை மச்சான், என் கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் நீ தான் கூட வந்து பார்த்துக்கணும். என் இறுதி சடங்கை நீயே பார்த்துடுற. அதனால தானே அவனை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட்டு. முடியல மச்சான், என் மச்சின்ச்சுக்கு முன்னாடி எனக்கான அவமானத்தை என்ன தாங்கவே முடியல மச்சான். அடேங்கப்பா எவ்வளோ பெரிய ஆமா எங்க காட்டு